ஹை ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்கணுமா? இந்த சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாங்க, முருங்கைக்கீரை சூப் தான். ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா பாருங்கள், இல்லைனா 2 கத்தை 20 ரூபா தான். வாங்கிட்டு நிழல் காய்ச்சல் போட்டுக்கோங்க. நிழல் காய்ச்சல் போடுறதுன்னா கீரையை அலாசி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொத்தோடு அப்படியே நம்ம நிழலில் காய வச்சுக்கலாங்க. காய வச்ச கீரையை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப் வச்சுக்கலாம், ரசத்தில் போட்டுக்கலாம், இட்லி பொடி செஞ்சுக்கலாம், ஏங்க தோசை சுடும்போது கூட அப்படியே பொடி மாதிரி தூவி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சூப் தாங்க வைக்க போகிறேன். பாருங்கள், தண்ணியில் 2 டீஸ்பூன் நான் முருங்கைக்கீரை பவுடர் போடுறேன். சாயந்தர டைம் டீ காஃபிக்கு பதிலாக இந்த சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் முருங்கைக்கீரை பவுடர் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பூண்டு கூட 2 தட்டி போடுங்க. இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம பவுடர் தான் பண்ணி போட்டிருக்கோம். பவுடர் பண்ணி போட்டதுனால சீக்கிரமாக சூப் ஆயிருங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப் கொதிச்சிருச்சு, கலரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பெலாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் குடிச்சிங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. அதே மாதிரி கண் பார்வை நல்லா தெரியும். இப்போ இதெல்லாம் நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. ஒரு டைம் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 தடவை சூப் வச்சு குடிக்கலாங்க. அதிக செலவில்லாத சூப் டெய்லியும் குடிச்சிக்கலாங்க. இது மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனல் பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.